விஜய் என்ன சொல்றாரு ஆதவ அர்ஜுனா மூலமாக? எனக்கு நீதிபதி மேல நம்பிக்கை இல்லை, ஹைகோர்ட் மேல நம்பிக்கை இல்லை, ஆனா சிபிஐ மேல மட்டும்தான் நம்பிக்கை இருக்குன்றாரு. இதே சிபிஐ குறித்து விஜய் என்னங்க சொன்னாரு? அதே சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவையா தான் இருக்கு. ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க? ஏன்னா தமிழக வெற்றி கழகம் டிவிகே சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கோம். அதனால அந்த பயத்துல நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு காரணம். அதாவது மடப்புறம் அஜித்குமாருடைய அந்த வழக்கை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சிபிஐக்கு மாத்துறாரு. ஏன்? நம்மளுடைய தமிழ்நாடு போலீஸ் அதை விசாரிச்சாங்க அப்படின்னா அதில் குற்றம் சொல்லுவாங்க, குறை சொல்லுவாங்க, போலீஸை பாதுகாக்க நினைக்குது, ஏன்னா அடிச்சு கொண்டது போலீஸ் தானே. அப்போ அந்த அடிப்படையில் தான் போலீஸ் விசாரணையை மாற்றி சிபிஐக்கு கொடுத்தாரு முதலமைச்சர். அதையே இவர் என்ன சொன்னார்? சிபிஐ என்பது யாரு? ஆர்எஸ்எஸ் பிஜேபியோடைய கைப்பாவை. அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு பின்னாடி நீங்க ஏன் போய் ஓடி ஒளியுறீங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சரை பார்த்து கேட்டாரா இல்லையா? இன்னைக்கு நான் அதை திருப்பி கேட்குறேன். விஜய் அவர்கள் சிபிஐ என்பது ஆர்எஸ்எஸ் பிஜேபியோடைய கைப்பாவை என்று தெரிந்தும் ஏன் அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கைப்பாவையான சிபிஐக்கு பின்னாடி போய் ஒளியுறீங்க? ஏன் உச்சநீதிமன்றத்தில் அஸ்ராக்கருக்கு வேணா சிபிஐ தான் வேணும் அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுக்குறீங்க? அப்போ நீங்கள் பாஜகவுக்கு பின்னால் ஒளிய ஆரம்பிச்சிட்டிங்களா? அதனால தான் எச்ராஜாலேருந்து உங்களை ஜோசப் விஜய்ன்னு சொன்ன எச்ராஜாலேருந்து அண்ணாமலையிலேருந்து நயினா நாகேந்திரிலேருந்து தமிழிசையிலேருந்து தேசிய பாஜக வரைக்கும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுறாங்களா? உங்கள் கூட்டு அம்பலப்பட்டு போச்சு விஜய். இவர் மட்டும் இல்லைங்க, இந்த வழக்கு போட்ட ஆதவ அர்ஜுனா இவர் சிபிஐ குறித்து என்ன தெரியுமா சொன்னாரு? ஏன் சிபிஐ போடணும்? இப்ப நீங்க சிபிஐ கொடுத்ததுனால அதுல மூடி மறைக்க. சிபிஐ கொடுத்ததே காலம் தாண்டி ஒரு 5 வருஷம் கேஸ் தள்ளி போடுங்கன்னு சொல்றதுதான் சிபிஐ. சிபிஐ கேட்பது 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் தள்ளி போடுறதுக்கு தாங்க, இதை மக்கள் மன்றத்தில் மறைக்கிறதுக்கு தாங்க அப்படி சொன்னா அதே ஆதவ அர்ஜுனா இன்னைக்கு சிபிஐ வழக்கை வேண்டும் என்று மனு தாக்கலை போய் பண்றாரு. அப்போ இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக விஜய் மீது தவறு இருக்கிறது, அது மக்கள் மன்றத்தில் தெரிஞ்சிடக்கூடாது என்பதற்காக தான் ஆதவ அர்ஜுனா இதை எப்படியாவது சிபிஐக்கு மாத்தினா பாஜக உதவியோட இதை அப்படியே இழுத்தடிச்சுட்டே போயிடலாம், மக்கள் மன்றத்தில் நாளடைவுல மறந்துடுவாங்க, மறதி நோய் எல்லாருக்குமே இருப்பதை காரணம் காட்டி சிபிஐ கேட்கிறாரா இந்த ஆதவ அர்ஜுனா அப்படின்றது தான் நான் கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கு.